அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் சேஃபாக இருங்க. வாங்க இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஈரல் வறுவல். ஆட்டு ஈரல் வறுவல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை சின்ன சின்ன நறுக்கி சேர்த்துருக்கேன். அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். அதோட தக்காளி வந்து பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஈரல் நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்க ஈரலை சேர்த்துக்கிடுவோம். ஈரலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். ஈரலையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும். அதிலேயே ஒரு அரை வேக்காடு வேகணும். ஈரல் வந்து ரொம்ப வேக வேண்டிய அவசியம் இல்லை, சீக்கிரமாக வெந்துடும். இதில் எண்ணெயிலே வதக்கணுன்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். எண்ணெயிலே வதக்கையில் அதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்குவோம். தேவையான கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து அதோட வதக்கிக்கிடுவோம். நல்லா வதங்கணும். இந்த மசாலா வந்து ஈரலோட கோட்டாகிற மாதிரி நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நல்ல மசாலா கோட்டாகிற மாதிரி ஈரலை நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம், வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்குவோம். ஈரல் நல்லா வேகட்டும். பாருங்கள், தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. நல்லா வேகட்டும். பாருங்கள் எப்படி வெந்துக்கிட்டுருக்குன்னு. நல்லா வேகணும். அப்போ தான் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த ஈரல் வறுவல் எல்லா விதமான குழம்புக்கும் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிண்டிக்குவோம். உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதோட மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இந்த மல்லித்தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா சேர்ந்து சுண்டி வரணும். நல்ல தொக்கு பதக்கு வரணும். நல்ல தொக்கு பதத்துக்கு வந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஈரல் வறுவல். இது ரொம்ப சுவையாக சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். இதை செய்து பாருங்கள். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு மினி விழாக்கில் பார்க்கலாம். பாய்.